இந்த நாட்டிலே நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம். கடந்த நவம்பர் 6ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற பொழுது தேராவில் துயிலும் இல்லம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அந்த துயிலும் இல்லத்துக்குள் இப்பொழுது கட்டடங்களையும் இராணுவத்தினர் கட்டுகிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நாங்கள் வடக்கு கிழக்கிலே உள்ள துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், சமாதானம் பெற வேண்டும். ஒரு புதிய அரசு வந்திருக்கிறீர்கள். இந்த புதிய அரசு ஓர் ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள். நாட்டிலே முதலாவது மனங்கள் ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுதும் தமிழ் மக்களுக்காக போராடி இந்த மண்ணிலே மாண்டு போன மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களில் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேல் சப்பாத்து கால்களோடு இராணுவம் உதைபந்து விளையாடுவதும் இராணுவம் நடந்து திரிவதும் அந்த இடங்களை உதாசீனம் செய்வதும் இந்த நாட்டிலே மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்குமான நல்லிணக்கத்துக்கான இடைவெளியை அதிகரிக்குமே தவிர அது கிட்ட ஒற்றுமையாக கொண்டு வராது. அதனால்தான் நாங்கள் பல தடவைகள் கேட்கிறோம். நீங்களும் கடந்த 13ஆம் தேதி இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட வதைப்பட்டு கொல்லப்பட்ட 60,000 சிங்கள இளைஞர்களை நினைவு கூர்ந்திருந்தீர்கள். டில்வின் சில்வா உட்பட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஏனைய அமைச்சர்கள் சென்று நீங்கள் உங்களுடைய மலர்களை சாத்தி வணக்கம் செலுத்தினீர்கள். மகத்தானது. நாங்களும் தலை சாய்க்கிறோம். ஏனென்றால் இந்த மண்ணிலே அநியாயமாக ஆறுகளிலும் குளங்களிலும் தெருக்களிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சிங்கள இளைஞர்கள். பல சிங்கள இளைஞர்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு வீதிகளில் எறியப்பட்டன. பல சிங்கள இளைஞர்களின் தலைகள் அவர்களுடைய படலைகளில் கூட கொழுவி வைக்கப்பட்ட வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன், செய்திகளாக பார்த்திருக்கிறேன். மிக மோசமாக இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 1989ஆம் ஆண்டு நான் அந்த கடுமையான சிங்கள இளைஞர் மீதான அழிவுகள் நடைபெறுகிற பொழுது நான் வத்தளை பகுதியிலே இருந்த பொழுது கூட மிகவும் ஒரு பயங்கரமான சூழலை நான் உணர்ந்தவன், நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலே நான் குறிப்பிடுகிறேன். ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற வலிகள், உங்களுக்கு இருக்கின்ற அதே உணர்வுகள், உங்களுக்கு இருக்கின்ற அதே மனநிலைகள் எங்களிடம் உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். துயிலும் இல்லங்கள் என்பது ஒரு ஆத்மாக்கள் உறங்குகின்ற இடம். அது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய ஆசைகளையும் எண்ணங்களையும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்களும் ஒரு போராளிகளாக இருந்து போராட்ட பாதையிலே மிக நீண்ட காலம் உழைத்து இந்த நாட்டினுடைய அரசை கைப்பற்றி இருக்கிறீர்கள். இந்த நாட்டின் அரசை நாங்கள் கைப்பற்ற மாட்டோம். எங்களுக்கு அந்த தேவையும் இல்லை. நாங்கள் அவ்வாறு விரும்பவும் இல்லை. கைப்பற்ற உங்களுடைய சட்டத்தின்படி முடியாது, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டினுடைய தேசிய இனங்களில் நாங்கள் ஒருவர். நாங்கள் இந்த தமிழ் பேசுகின்ற இனமாக பாரம்பரியமாக வடக்கு கிழக்கிலே தோன்றி வளர்ந்த இனம் நாங்கள். அந்த பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய வணக்க முறைகளை, அந்த மக்கள் விரும்புகின்ற எண்ணங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நான் இந்த பல்வேறுபட்ட குழுக்கள் இருந்தாலும் முதலாவதாக இருக்கிற ஜனாதிபதியினுடைய செயலணியினுடைய தொடர்பான விடயத்தை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன். ஆகவே காலமும் வரலாறும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தந்ததாக, நீங்கள் நடக்கப் போகின்ற இந்த மாவீரர் தினத்திற்கிடையில் துயிலும் இல்லங்களையாவது விடுதலை செய்தால் அந்த மக்களுடைய மனங்களில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களாக மாறுவீர்கள் என கூறி நிறைவு செய்கின்றேன்.